என் பேர் வி சந்தானம். மூத்த சமூக ஆர்வலர். தென்சென்னை பகுதியில் குரோம்பேட்டையில் நான் வசிக்கிறேன். இந்த பகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இப்போ சமீபத்தில் தாம்பரம் மாநகராட்சி அறிவிச்சிருக்காங்க, பருவமழை வருவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம வரவேற்கிற அதே சமயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு சொல்றாங்களே ஒழிய முற்றுமாக வேலை நடைபெறுவதில்லை என்பதே என்னுடைய குறை. அந்த விதத்தில் குரோம்பேட்டையில் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 28வது வார்டில் 14வது குறுக்கு தெருவு, 15, 16 முக்கியமான ஒரு 3 தெருக்கள் இருக்கு. இந்த 3 தெருக்கள் எப்பவுமே மழை காலத்துல வெள்ளத்துல தான் முதக்கும். இது பிளட் போன் ஏரியான்னு சொல்லுவாங்க. பக்கத்துல ஜிஹெச்சும் தண்ணியில முதக்கும். இந்த சூழ்நிலையில நாங்க வசிச்சுக்கிட்டு இருக்கோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்றால் இந்த தண்ணி எல்லாம் ஏரியில போய் விழணும். இந்த வெள்ள நீரெல்லாம் அவ்வளவு கால்வாய் வழியாக சென்று வீரராகவன் ஏரியில கலக்கணும். ஆனா வீரராகவன் ஏரி பரிதாபத்துக்குரிய நிலையில் உள்ளது. அந்த முகத்வாரத்துல பார்த்தா பிளாஸ்டிக் குப்பையும் கண்டபடி குப்பை சேர்ந்திருக்கு. தண்ணியே உள்வாங்காது, எதிர் திசையில தான் வரக்கூடிய வாய்ப்பு உண்டே தவிர அந்த ஏரி முகத்வாரத்தை சுத்தம் செய்யாமல் இருந்தால் நிச்சயம் தண்ணி போறதுக்கு வழி இல்லை. அதனால உடனடியாக தாம்பரம் மாநகராட்சி அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சு முகத்வாரத்தில் உள்ள அத்தனை குப்பைகளையும் ஆகாய தாமரையும் அகற்றினாதான் இந்த வெள்ள நீரெல்லாம் போகும். ஆனா இதை பற்றி யாருமே கண்டுகொள்ளவில்லை. தாம்பரம் மாநகராட்சிக்கு ஏன் யாருமே சொல்லலன்னு தெரியல. 2-3 வருஷத்துக்கு முன்னால தூர்வாரி போட்ட மண்ணு அந்த ஸ்லாப் மேலேயே இன்னும் இருக்கு. இந்த நிலையில தான் தாம்பரம் மாநகராட்சி வேலை செய்யுதுன்றது ரொம்ப வருந்தத்தக்கது. புதுசா வந்திருக்காரு பாலச்சந்திரன் IAS, புதிய கமிஷனர், ரொம்ப துடிப்பாக வேலை செய்கிறாரு என்று கேள்விப்படுறேன். ரொம்ப மகிழ்ச்சி. அவராவது இந்த விஷயத்தில் தலையிட்டு அந்த வீரராகவன் ஏரி முகத்வாரத்தில் உள்ள அத்தனை குப்பைகளையும் அகற்றி இந்த தண்ணீர் போகிறதுக்கு வழி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.